ஹாய் திஸ் சாம்சன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆங்கிலத்தை மிக மிக ஈஸியான வழியில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை ஒன்று. இப்போ ஆங்கிலம் படிக்கிற ஆட்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கும், ஆங்கிலத்தில் எத்தனை வகையான வசனங்கள் இருக்குது, அல்லது ஒரு மனுஷன் நாளான மேக்ஸிமம் எத்தனை வகையான வசனங்களை கதைக்க முடியுது என்று ஆயத்தலம் பூரா என்று அறிஞ்சு வச்சுக்கொண்டு அத்தனை வகையான வசனங்களையும் நாங்கள் ஆங்கிலத்தை சொல்ல பழகிட்டால் தமிழ் மேலே ஆங்கிலம் கதைக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் எத்தனை விதமான வசனங்கள் இருக்குது, எத்தனை கேட்டகரியில் வசனங்கள் இருக்குதோ அவ்வளோத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம்டா தமிழை மேலேயே முழு கதையும் எங்களால் இங்கிலீஷ் கதைக்கலாம்ன்ற ஐடியா இருக்கும். அது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுதான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி காட்டப்படுறேன். அதே மெதடில் படித்தா இங்கிலீஷ் முழுமையாக கதைக்கலாமா இல்லையான்றதே உங்களுக்கு ஒரு லெசனை தரதன் மூலம் நான் அதில் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது எத்தனை கேட்டகரியான வசனங்கள் இல்லை எத்தனை விதமான வசனங்கள் ஒரு மனுஷன் ஆயிரத்தலம் பூரா கதைக்கிறான்னு கேட்டால் ஆங்கிலத்தில் ஒரு 77 வகையான வசனங்கள், 77 வகையான சம்பவங்கள் பற்றி தான் ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறக்கும் வரைக்கும் தான் கதைக்கலாம் ஆங்கிலத்தில். அப்போ 77 வகையான வசனங்கள் என்னென்று கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் படிப்பிச்சு கொண்டுருக்கிறேன், இப்போ இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கேன், இப்படி இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் இப்படி இங்கிலீஷில் கதைக்கிறது என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ வேலை நான் படிப்பிச்சு கொண்டுருக்கிறேன், இப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன், அம்மா சமைச்சு கொண்டுருக்கிறா, அப்பா சாப்பிட்டு கொண்டுருக்கிறார், ரோட்டால் வாகனம் போய் கொண்டிருக்குது, கோழி கொடுக்கல பாம்பு கோழியை பிடிச்சி கொண்டிருக்குது, காட்டுக்கலை ஒரு சிங்கம் போய் கொண்டிருக்குது, நே ஓடிக்கொண்டிருக்குது, வானம் இருண்டு கொண்டிருக்குது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு கேட்டகரிக்கு வந்துடும். எது எந்த கேட்டகரி? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற வசங்களை எப்படி இங்கிலீஷ் வந்து நம்ம படிக்கணும். அடுத்து என்ன படிக்கலாம்? நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. நான் சோறு சாப்பிட்டு, நான் குமார் வெளிநாட்டுக்கு போனவன், ரவி ஒரு ஐஃபோன் வாங்கினவன், பாம்பு நேற்று கோழியை பிடிச்சது, நாய் முயலை துரத்தியது, காட்டுக்குள்ளே சிங்கம் போனது. இது எல்லாமே நடந்து முடிஞ்ச சம்பவங்கள். இப்படி 77 வகையான சம்பவங்கள் ஆங்கிலத்தில் கதைக்கப்படுது. அப்போ இந்த 77 வகையான சம்பவங்களையும் நாங்கள் எப்படி இங்கிலீஷ் சொல்கிறோன்ட்டு அறிஞ்சு கொண்டா சிம்பிளாக கதைக்கலாமா இல்லையோ? அதுதான் இந்த ஐடியா. இன்றைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு வகையான ஐடியா, முழுமையாக அவங்க சொல்லி காட்டுறேன் பாரு. இது ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் எப்படி இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எப்படி சொல்கிறது, நடந்து முடிஞ்சதை எப்படி சொல்கிறது, நடக்க போகிறதை எப்படி சொல்கிறது, கிட்டல் நடந்த சம்பவங்கள் எப்படி சொல்கிறது, இப்படி 77 வகையான சம்பவங்களை பற்றி தான் ஆங்கிலத்தில் எல்லாருமே கதைக்கணும். அப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஆங்கிலத்தை கதைக்கிற எல்லா கதையும் தமிழ் மேலேயே நீங்கள் என்ன செய்யலாம், இங்கிலீஷையும் கதைக்கூடிய மாதிரி வந்திருக்கு. அதில் ஒரு வகையான கதை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு கேட்டால், வழக்கமாக செய்கிற வேலைகள். வழக்கமாக செய்கிற வேலை என்னென்னு கேட்டால், இப்போ உதாரணமாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, கிளம்பினாங்க ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு லீவ் வந்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய அங்கள் வந்து கேட்பார், ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு லீவ் என்ன சொன்னீங்க கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் படம் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்க. என்ன அது இப்போ நடந்து கொண்டு இருக்குது, படம் பார்த்து அதை ஒவ்வொரு ஞாயிறும் என்ன சொல்கிறேன்னு அவர் கேட்குறார். அப்போ நீங்கள் எப்படி தமிழ் சொல்லுவீங்கடா? நான் படம் பார்க்குறேன், நான் அவ்வளோ. இது நான் வளமையாக செய்கிற பேர். இதேமாதிரி அப்பா செய்கிற பேர். அப்பா வேறுங்க பகலில் என்ன செய்கிறேன்டா நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா வேலை செய்கிறவர். பாருங்கள், நான் படம் பார்க்குறேன், நான் அப்பா வேலை செய்கிறவர், நான் ஓடுறது, பாம்பு கோழியை பிடிக்கிறவனாலும், குமார் ரோட்டால் போகிறவன், நான் மாலாவை சந்திக்கிறேன், நான் மழை ஒவ்வொரு நாளும் பெய்கிறது, அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் இலங்கையை கண்காணிக்கிறது, அம்மாவுடைய ஒன்றால் திங்க் பண்ணுறது. இதெல்லாம் எப்படிப்பட்ட கேட்டகரிக்கு வரும் வசனங்கள்? வழக்கமாக நடைபெற சம்பவங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது கிடையாது, வளமையாக நடைபெறது. இப்போ நான் படம் பார்க்குற நான் என்றால் அந்த தமிழுடைய அர்த்தம் என்ன சொல்லுவாங்க. அப்போ இப்போ படம் பார்த்து கொண்டிருக்கிறன்றது கிடையாது, வளமையாக பார்க்குறேன். பாம்பு கோழியை பிடிக்கிறது ரெண்டா என்னதான், பாம்பு தான் கோழியை பிடிக்கிறது என்னதான். இப்போ பாம்பு கோழியை பிடிச்சி வந்துருக்கிறது தான் கிடையாது, வளமையாக பாம்பு தான் இங்கே வந்து பிடிக்கிறது. ஒரு நாள் ஒரு கோழியை காணல, எங்கே இடப்படி பாம்பு கோழியை பிடிக்கிறது ஒரு நாள், அவ்வளோ. ஒவ்வொரு நாளும் மழை பெய்கிறது ரெண்டாவது அர்த்தம் என்ன? இப்போ பெய்துன்றது கிடையாது, ரெண்டாயிரம் வளமையாக பெறுன்றது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இரவு 12 மணிக்கு பிறகு நாய் குறைக்கிறது ரெண்டாயிரம் அர்த்தம், இப்போ குறைச்சி கொண்டுக்கு என்ற அர்த்தம் கிடையாது, வளமையாக குறைக்கிறது. அப்போ நான் ஒரு வசனம் இப்படி சொல்லிவிட்டேன், இங்கே செய்து எப்படி சொல்லணும்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மழை வளமையாக நடைபெற எல்லா வேலைகளையும் இங்கிலீஷ் சொல்லக்கூடிய மாதிரி வந்து ஒரு வசனத்தை நான் சொல்லி தந்து விட்டால் சரி உங்களுக்கு என்ன ரைட். அதுதான் என்னை சொல்லப்போம். அப்போ என்னை சொல்லப்போகிற வசனம் என்னென்னு கேட்டால், வழக்கமாக நடைபெற வேலைகளை, நான் செய்கிற வேலையோ இல்லை மெட்டாக்கள் செய்கிற வேலையோ, இந்த உலகத்தில் தானே வளமையாக நடக்கிற வேலைகளோ எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்னு சொல்லித்தாரேன். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களை சுற்றி வளமையாக நடக்கிற எல்லா வேலைகளையும் சொல்லக்கூடிய மாதிரி வந்தது தானே ரைட். அதுதான் இப்போ பார்க்கப்போம். வழக்கமாக நடைபெற வேலைகள், வழக்கமாக செய்கிற வேலைகளை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். நான்ன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த வசனங்களை நீங்கள் சொல்லிக்க வசனத்தை பற்றி ஒரு உண்மை உங்களுக்கு விளங்கணும். இந்த உலகத்தில் வசனங்கள் 2 வகைதான் இருக்குது. ஒன்று ஒருமை வசனங்கள்னு சொல்கிறது, 2வது ஃபென்மை வசனங்கள் சொல்கிறது. அது என்ன ஒருமை ஃபென்மை அப்படி என்றால் என்னென்னு கேட்டால், ஒரு வசனம் நீங்கள் சொல்லிக்கல ஒரு ஆளை பற்றி சொல்கிறீங்களா
அல்ல 2 பேரை பற்றி சொல்கிறீங்களா 3 பேரை பற்றி சொல்கிறீங்களா என்றதை வச்சு தான் இந்த உரிமை நாங்கள் வைக்கிறோம். ஒரு ஆளை பற்றி வசனம் சொன்னால் அது ஒரு வசனம். அதுக்கு மேலே 2 பேர் இருந்தால் அது பெண்மை, 3 பேர் இருந்தால் பெண்மை, 4 பேர் இருந்தால் பெண்மை, 100 பேர் இருந்தால் பெண்மை, அதுக்கு மேலே எத்தனை வந்தாலும் பெண்மை என்ன. அப்போது உலகத்தில் வசங்க 2 வகை இருக்குது. இந்த ஆங்கிலத்தில் வந்து ஒரு வசங்கள் ஒரு மாதிரி சொல்கிறது, பெண் வசங்கள் வேறு மாதிரி சொல்கிறது. அப்போ அதையும் நீங்கள் வந்து கவனித்து கொள்ளணும். உரிமையில் வார வசங்களை எப்படி செய்கிறது வளமையாக, பெண்மையில் வார வசங்களை எப்படி சொல்லணும் சரிதானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பேர் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, நீ ஞாயிற்றுக்கிழமையில் என்ன சொல்லின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க நான் படம் பார்க்குறேன், இல்லை நான் நெட் ஓட்டுறேன், இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன். இது ஒன்று சொல்கிறீங்க, அதை வச்சுக்கொள்ளுங்க. நான் கோயிலுக்கு போகிறேன், இல்லை அது வேறு அவசியம் உண்டு. நீ மீன் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றேன் என்னதான் இப்போ சாப்பிட்டு கொண்டுக்கிறேன்றது கிடையாது, வளமையாக சாப்பிட்றேன். இப்போ இது எப்படி சொல்லுவாங்க, நான் சாப்பிட்றேன்டா இந்த அர்த்தம் என்ன, இப்போ சாப்பிட்டு கொண்டுக்கிறேன்றது கிடையாது, வளமையாக சாப்பிட்றேன். இது எப்படி சொல்கிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் எல்லா வளமையான விஷயங்களும் சொல்லக்கூடிய மாதிரி வந்துடும். நான் சாப்பிட்றேன் 2 சொல்லுவாங்க, நான் சாப்பிட்றேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்டா, நான்ன்றதுக்கான ஆங்கிலம் உங்களுக்கு ஓட்டுறது தெரிஞ்சிருக்கு. நான் என்றா ஐயன் அது இருக்கட்டும். மை சாப்பிட்ற நாளைக்கு என்ன ஆங்கிலம் வந்து கேட்டால் இது வினைச்சொல்னு சொல்கிறது. வினைச்சொல்ன்ற வடிவங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி நாங்கள் படிப்போம். சாப்பிட்ற நான் என்றதுக்கு ஒரு ஆங்கிலம் சொல்கிறேன் ஈட்டுன்னு சொல்லுவாங்க. ஈட்டிங்கன்னு சொல்லக்கூடாது, ஈட்டுன்னா தமிழ் என்னது சாப்பிட்ற நான். அப்போ நான் சாப்பிட்றேன்டா நீங்கள் இப்படி இனிமேல் இங்கே சொல்லுவாங்க ஐ டூ ஈட். அப்போ நான் வேலை செய்கிறான் சொல்லுவீங்கள், நான் என்றா ஐ வேலை செய்கிறான்டா ஒர்க்கிங்கன்னு வரக்கூடாது. அப்போ ஐ ஒர்க். அப்போ நான் வேலை செய்கிறான்டா பிடிச்சவங்க ஐ டூ ஒர்க். இதை விட நீ என்ன சொல்கிறா நீங்கள் சொல்லுவீங்க நான் படிக்கிறேன். நான் என்றா ஐ படிக்கிறான்டா ஸ்டடி. அப்போ நான் படிக்கிறேன்டா ஐ டூ ஸ்டடி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன சந்தரி சாக்கில் டூவை கொண்டடியில் போட்டிங்க, டூ எப்படி வந்தேன்னு கேட்டால் அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும். நான் கிளியர் பண்ணுறேன். டூ என்னென்னு வந்தேன்னு கேட்டால் இப்போ நான் சாப்பிட்றான்டா ஐ ஈட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஐ சாப்பிட்றான்டா இது என்னுடைய டூ வந்தேன்னு கேட்டால் அந்த டூ எப்படி வந்தேன்னு சொல்கிறேன் பாருங்க. தமிழில் சில சொற்கள் நீங்கள் பிரித்து வர்றீங்க. முந்தி ஸ்கூலில் வாழைப்பழம் என்று சொல்லி பிரித்து என்ன வரும் தமிழில் வாழை சகப்பழம். கத்தரி தோட்டம் என்று சொல்லி பிரித்து என்ன வரும் கத்தரி சகத்தோட்டம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் இந்த ஈட் ஒர்க் குக் கம் கட் ஸ்டடி இப்படியான சொற்களை இங்கே பிரித்து வரலாம். அந்த ஐயஞ்சி வரா சொற்களை ஈட்டன்னு சொல்லி பிரித்தா இப்படி தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மேலே இந்த எழுத்து பிரிஞ்சு வராது. ஈட்டன்னு சொல்லி பிரித்தா டூ சக ஈட்டண்டு வரும். அதுதான் ஈட். அப்போ டூ எம் ஈட்டஞ்சு தான் ஈட்டண்டு வரும். இதே மாதிரி கம்மென்று சொல்லி பிரித்தா வரும் டூ சக கம்மண்டு வரும். கோன்னு சொல்லி பிரித்தா டூ சக கோ. இதை வேர்ப் பண்ணு படிச்சு வச்சுங்க. ரன்னு சொல்லி பிரித்தா டூ சக எல்லாத்துக்கும் டூ தான். அப்போ நான் வசனம் சொல்லி கேட்டுட்டேன், நான் சாப்பிட்றேன், நான் ரெண்டா சாப்பிட்றேன்னு ஆங்கிலம் சொல்லி ஈட். நான் அதை பிரித்து போட்டேன் ஈட்டை பிரித்தா டூ சக ஈட். அப்போ நான் பிரித்து காய்ச்சிக்கிறேன் ஐ டூ ஈட். அப்போ நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு இது தேவையில்லை வேலை, ஏன் இந்த டூவை சேர்த்து தானே எல்லாரும் கதைப்பினாங்க, பிரித்து காய்ச்சா பல கிடையாது. ஏன் இந்த டூவை அவங்க ஞாபகம் இந்த வசங்களை கேள்வியாக மாற்றிக்க டூவை தான் தூக்கி முன்னுக்கு போட வேண்டியது. அப்போ இப்போ இவங்க சொல்லி வச்சா ஈஸியாக இருக்குமே. அதான் ஐ டூ ஈட். டூவுக்கு செய்கிற அர்த்தம் கிடையாது, ஒரு அர்த்தம் இல்லை. வேறு என்னதுக்கான பயன்படுத்துறான்னு கேட்டால் இந்த வசங்களை கேள்வியாக மாற்றுறேன். டூவை ஈட்டுன்னு நான் சாப்பிட்றேன், நான் எதிர்மறையாக மாற்றுறேன், நான் சாப்பிட்றேன் ஐ டோன்ட் ஈட். இந்த எதிர்மறை கேள்வியெல்லாம் அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் பார்க்கணுமே. ரைட். அப்போ நான் சாப்பிட்றேன்டா ஐ டூ ஈட்டுன்னு சொல்லலாம், இல்லை டூ எம் ஈட்டு ஐ ஈட்டுன்னு சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே, ஐ ஈட்டுன்னு சொல்லிக்கொள்ளலாம். கூடுதல் அப்படி சொல்லணும்டா ஐ ஈட்டுனா இல்லைன்னு சொல்லிக்கொள்ளலாம். சேர்த்து தான் கதைப்பினாங்க. ஆனால் பிரித்து காய்ச்சா பிள்ளை இல்லை. இந்த வீடியோவில் நான் பிரித்து தான் எல்லா வருஷம் சொல்ல போகிறேன். ரைட். அந்த டூ கத்தம் கிடையாது. அப்போ நான் சாப்பிட்றேன் ஐ டூ ஈட், அவ்வளோதான். நான் படிக்கிறான் அப்படின்னு ஐ டூ ஸ்டடி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரோட்டால் போய் ஒரு வெள்ளைக்காரி கையில் ஆப்பிள் பழம் வச்சுருந்தோம், இப்போ நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஜஸ்ட் ஐ டூ ஈட் ஆப்பிள், இல்லைன்னா ஐ ஈட் ஆப்பிள்னு சொல்லலாம். ரைட். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும், ஒரு வசங்களை எப்படி சொல்கிறது, பெண்மை எப்படி சொல்கிறது, வழக்கமாக செய்கிற வேலைகளை பற்றி கதைக்க உரிமையை எப்படி சொல்கிறது, பெண்மை எப்படி சொல்கிறது பார்க்கணும். இப்போ நான் சாப்பிட்றேன்டா ஐ டூ ஈட். சரிதானே. அவன் சாப்பிட்றவன்டா அவன்டா உரிமை என்ன ஒரு ஆள். அப்போ அதுக்கு நீங்கள் கீ டூ ஈட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கீ என்ற உரிமை என்ன, அதுக்கு வெள்ளக்காரன் பிரிம்போட சொல்லி வச்சுக்கலாம். உரிமை வசனங்கள் என்ன சொல்லண்டா டூக்கு போல டஸ் என்று சொல்லி நீங்கள் பார்க்கணும். DOES டஸ். அப்போ அவன் சாப்பிட்றோன்னா கீ டஸ் ஈட். ஏன் கீ என்றது உரிமை. அப்போ மாலா சாப்பிட்றோம்டா மாலா டஸ் ஈட். இப்போ நீங்கள் கேட்குறது விளாங்குது. அப்போ ஐயன்ற உரிமை தானே, அதுக்கு என் டூ வாய்க்கிறேன். ஐயுக்கு புறநாடியாக டூ தான் வரும். ஐயுக்கும் ஐ என்ற சொல்லுக்கும் பெண்மைகளுக்கும் டூ வரும். மற்ற எல்லா உரிமைகளுக்கும் டஸ் வரும். எதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐயுக்கு புறநாடியாக டூ தான் வரும். சரிதானே. அப்போ நான் சாப்பிட்றேன்னா ஐ டஸ் ஈட்னு சொல்லக்கூடாது, ஐ டூ ஈட். நாங்கள் சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு 10 பேரில் இருக்கிறோம், ஒரு ஆள் வந்து நீங்கள் 10 பேர் ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு விட என்ன சொல்லுவோம், நாங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம், எஸ் நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் வி டூ ஈட், அவ்வளோதான். வி என்ற பெண் தானே, வி டூ ஈட். பெண் எல்லாத்துக்கும் டூ தான் வரும். அவர்கள் சாப்பிட்றார்கள், தே டூ ஈட். மாணவர்கள் சாப்பிட்றார்கள், ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஈட். ஆசிரியர்கள் சாப்பிட்றார்கள், டீச்சர்ஸ் டூ ஈட்.
வைத்தியர்கள் சாப்பிட்றார்கள், டாக்டர்ஸ் டூ ஈட், நாய்கள் சாப்பிடுகின்றன, டாக்ஸ் டூ ஈட். நன்மை எல்லாத்துக்கும் டூ போட சொல்லுங்க. உரிமைக்கு டஸ் போடும். ஒரு நாயை காட்டி சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன்டா, டாக் டஸ் ஈட். ஏன்னா டாக்ன்ற உரிமை தானே, டாக் டஸ் ஈட். அவ்வளோதான். குமார் கூட விட்ட வாரணும் கேட்டா, குமார் வாரணும் தான் சொல்ல போறீங்க, குமார் டஸ் தான். அவ்வளோதான். ரவியை நீ சந்திக்கணும் யாரும் உங்களை கேட்டா நீங்கள், ஓ நான் சந்திக்கிறேன், ஐ டூ மீட், ஐக்கு டூ வேணும், ஐ டூ மீட். ரவியை மாலா சந்திக்கிறவள் உண்டு யாரும் அவங்களை கேட்டா, ஓ மாலா சந்திக்கிறவள், மாலாட ஒரு மேன், மாலா டஸ் மீட். இப்போ யோசிச்சு பாருங்க, வழக்கமாக செய்கிற ஒவ்வொரு இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விலங்கும் இல்லை ஏதோ ஒன்றும் வழக்கமாக செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் இது சொல்லக்கூடிய நேரம் வந்துடும். என்னதை பார்க்கணும், ஒருமையும் ஃபேன் பார்த்து விட சரி. ஒபாமா ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறவன். இப்போ யோசனை வந்தது, ஒபாமா யோசிக்கிறேன்டா, ஒபாமான்ற ஒரு தானே, ஒபாமா டஸ் திங். அவ்வளோதான். அமெரிக்கா உதவி செய்கிறது, இலங்கைக்கு வளமே உதவி செய்கிறது, வளமேச்சு உதவி செய்கிறது. அமெரிக்கான ஒரு தானே, அமெரிக்கா டஸ் கெல். இப்போ ஐரோப்பிய நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்கின்றன வளமையாக. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் என்ன பெண்மை தானே, அப்போ டஸ் ஃபெலா டூ தான். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் டூ ஹெல்ப் சொன்னாங்க. அப்போ வளமையாக நடக்கிற வேலை, நான் வளமையாக செய்கிற வேலை, அவன் செய்கிற வேலை, அவள் செய்கிற வேலை, நே செய்கிற வேலை, பூனை செய்கிற வேலை, பாம்பு செய்கிற வேலை, காட்டுக்கிற சிங்கம் வளமையாக செய்கிற வேலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ வளமையாக செய்கிற இங்கே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சிங்கம் பாரது, லயன் டஸ்கம். அவ்வளோதான். அவ்வளோதான். உங்களோட வீட்டு யார் சமைக்கிறேன்டா, அம்மா சமைக்கிறவா. அம்மாண்ட ஒரு மதர் டஸ்கு, மதர் டூ குக் வேறு அது மதர் டஸ்கு. என்ன அவ்வளோதான். ரைட். நான் படிக்கிறேன், ஐ டூ ஸ்டடி. தங்கை படிக்கிறவர், ரெண்டா என்னது ஒருமை, சிஸ்டர் இல்லை எல்டர் சிஸ்டர், யங்கர் சிஸ்டர் டஸ் ஸ்டடி. குமார் விளையாடுகிறவன், குமாரண்ட ஒருமை, குமார் டஸ் பிளே. அவ்வளோதான். ரைட். அப்போது ஒருமைக்கு டஸ் பாவிக்க வேணும், பெண்மைக்கு டூ பாவிக்கணும். பக்கத்தில் வர வினைச்சொல் வந்து பேர்ப் பண்ண இருக்கும், ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடாது, பிளேயிங் வரக்கூடாது, பிளே தான்றோம். ரைட். சரி. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு பாருங்க, நான் போனான்டா ஐ டூ கோ. என்ன அதில் பெரும்பாலும் ஐ கோன்னு சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, மூட வளர்த்துக்கு நான் வரேன். அப்போ நீங்கள் சேர்த்து கதைக்கிறீங்கன்னா சேர்த்து கதை ஐ கோண்டே கழிச்சுக்கொள்ளுங்க. அப்போ இனிமேல் நான் படிக்கிறான்டா ஐ ஸ்டடி. அந்த டூ எங்கே போச்சுது, அந்த ஸ்டடின்றது நான் சேர்த்து சொல்லி போட்டேன், இணை சொல்லியாச்சு, சேர்த்து சொல்லியாச்சு. சொன்னால் ஐ டூ ஸ்டடி உண்டு. இப்போ டூ எம் ஸ்டடியும் சேர்த்து சொன்னேன், ஐ ஸ்டடி. அவ்வளோதான். நாங்கள் படிக்கிறாங்க சொன்னால் வி டூ ஸ்டடி உண்டு. அப்போ டூ எம் ஸ்டடியும் சேர்த்தாச்சு, வி ஸ்டடி. அவன் கூட போட்ட வாரவை உண்டு வச்சுக்கீங்களோ, அவை வாரவை தேக்கம் என்ன டூ சொல்லுவேன் நான், தேக்கம். மாணவர்கள் விளையாடுகிறவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பிளே. டூ எம் அந்த வினைச்சொல்லையும் சேர்த்தாச்சு. என்ன சரிக்கா டூ இப்போ வரையில் இதே மாதிரி டஸ்ஸையும் சேர்த்து சொல்லலாம். குமார் வாரவன் ஒன்று கேட்டால் நீங்கள் முதல்ல சொன்னீங்க எனக்கு குமார் டூ கம்னு சொல்லலை, ஒருமே இல்லை குமார், அப்போ டஸ்ன்னு சொல்லுவீங்க, குமார் டஸ் கம். அப்போ அங்கே என்ன மாதிரி கதை, டஸ்ஸையும் கம்மியும் சேர்த்து தான் சொல்லணும், சேர்த்து சொல்லுவோம். சேர்த்து சொல்லிக்கு சின்ன ஒரு வித்தியாசம் தான் காணிக்கும். என்னென்னு கேட்டால் குமார் டஸ் கம்மெண்டு வரைக்க டஸ்ஸையும் கம்மியும் சேர்க்கையில் அந்த கம்மில் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் பண்ணுறா, இங்கே டஸ் அந்த உச்சரிப்பில் வருது, டூ வரல டஸ் அண்டு வருது. அதனால் அந்த டஸ்ஸையும் கம்மியும் சேர்க்கைக்க அந்த கம்முக்கு பின்னால் ஒரு எஸ் போட்டு குமார் ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மறந்து போகக்கூடாது. ஏன் இஸ்ஸண்டு உச்சரிப்பு சேர்க்கணும், அந்த டஸ்ஸை சேர்க்க முதல் டூவை தான் சேர்த்துனாங்க. அதுக்கு என்ன மேத்த மாதிரி இப்போ நான் போகிறேன் ஐ டூ கோன்னு சொன்னான், அந்த டூவையும் கோயின் சேர்க்க அது திருப்பவும் கோன்னு ஐ கோனா வரும். ஆனால் டஸ்ஸை வினைச்சொல்லோட சேர்க்கைக்க அந்த வினைச்சொல் ஒரு மேட்டம் பெறமெண்டா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன மேட்டம் பெறமென்று கேட்டால் அந்த வினைச்சொல்லோட எஸ் போட்டு சொல்லணும். குமார் விளையாடுகிறோம்னா முதல் நீங்கள் குமார் டஸ் பிளே, சரி சொல்லிக்க குமார் பிளேஸ்ன்னு பேர், பின்னாலே எஸ் போட்டு சொல்லணும். எல்லாத்துக்கும் எஸ் போடணும்னா கிடையாது. சிலதுகளுக்கு எஸ் போடணும், சிலதுக்கு இஎஸ் சேர்க்க வேணும். அந்த வினைச்சலோட சில வினைச்சலோட ஐஎஸ் சேர்க்க வேண்டியது. இது இப்படி சொல்லிக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். ஆனால் சரியான சிம்பிள். எதுக்கு எஸ் போடணும், எதுக்கு இஎஸ் போடணும், எதுக்கு ஐஇஎஸ் போடணும் இப்போ சொல்கிறேன் பாரு. இப்போ குமார் கோயிலுக்கு போகிறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓ குமார் போகிறவன் அப்படி தான் சொல்லுவீங்க. குமார் போகிறவனுக்கான ஆங்கிலம் என்ன, குமார் டூ கோவோ, குமார் டஸ் கோவோ, குமார் டஸ் கோ. குமார் டஸ் கோ ஒருமே டஸ். சரி. அப்போ குமார் டஸ் கோ சேர்த்து சொல்லிக்க குமார் கோஸ்ன்னு வரும். கோஸ்ன்றதை நீங்கள் எப்படி எழுதணும், கோவுக்கான உச்சரிப்பு என்ன, ஸ்பெல்லிங் என்ன, ஜிஓ, அதோட இஎஸ் போடணும். ஏன் எஸ் போடாமல் இஎஸ் போடணுன்றது ரூல்ஸ் என்னென்னு கேட்டால் அது என்னென்னு டிசைட் பண்ணுறது, எஸ் வருமா அந்த வினைச்சலோட இஎஸ் வருமானது எப்படி டிசைட் பண்ணுறது, அந்த வினைச்சொல்ல கடைசியில் தான் நீங்கள் பார்க்கணும். தெரிவிச்சோம்னாங்க குமார் டஸ் கோவண்டா குமார் போகிறேன். இப்போ டஸ்ஸையும் கோவையும் சேர்க்க அந்த கோவன்ற கடைசி எழுத பாருங்க, ஓவில் முடியும், ஜிஓ தானே கோ,
அப்போ ஓவில் முடிஞ்சால் ரோல்ஸ் இருக்கிற என்னது அதோட எஸ் மட்டும் செய்யக்கூடாது இஎஸ் இருக்கணும் GOES. அப்போ குமார் டஸ் கோன்ற நீங்கள் சேர்த்து சொல்ல போகிறீங்கடா குமார் கோஸ்ன்னு சொல்லுங்கள் எழுதிக்கு என்ன செய்யணும் அந்த GOவோட இஎஸ் சேர்க்கணும் ஏன் எஸ் சேர்க்கலாம் இஎஸ் சேர்க்கிறேன் ரூல்ஸ் என்ன எப்படி டிசைட் பண்ணணும் இந்த வினைச்சுண்டா கடைசி எழுத்து வந்து ஓவில் அல்லது எச்சில் முடிவடைஞ்சால் அதோட இஎஸ் போட்டு நீங்கள் எழுதைக்கல அப்போ குமார் டஸ் கோவன்ற கடைசி எழுத்து பாருங்கள் ஓவில் முடியுதானே அப்போ டஸ்ஸையும் கோவிஞ்சு பின்னால் இஎஸ் குமார் கோஸ் எச்சில் முடிஞ்சாலும் இஎஸ் தான் சேர்க்கணும் இப்போ குமார் டஸ் புஷ் த டோர்னு சொல்லுங்கள் குமார் கதவை தாழ்றவன் குமார் டஸ் புஷ்ண்டா புஷ்ன்ற ஸ்பெல்லிங் என்ன PUSH எச்சில் முடிஞ்சுதாங்க அப்போ இந்த டஸ்ஸையும் புஷ்ஷையும் சேர்க்க இஎஸ் சேர்க்கணும் குமார் புஷஸ்ன்னு வரும் PUSHES புஷஸ் அப்போ எதுக்கு இஎஸ் போடணுமெண்டா எந்த வினைச்சொல் வந்து எந்த வினைச்சொல்லுண்டா கடைசி எழுத்து வந்து ஓவில் அல்லது எச்சில் முடியுதோ அதுக்கு நீங்கள் இஎஸ் சேர்த்து எழுதேன் ரைட் இது முதல் ரூல்ஸ் ரெண்டாவது ரூல்ஸ் என்னென்னு கேட்டால் அந்த வினைச்சொல்லுண்டா கடைசி எழுத்து வையில் முடிவடைஞ்சால் என்ன செய்யணும் வையை இல்லாமல் செய்து போட்டு அந்த வையன்ற எழுத்தை இல்லாமல் செய்தோடு அந்த டஸ்ஸோட வினைச்சொல்லோட நினைக்க என்ன செய்யணும் வையை இல்லாமல் செய்தோடு மிஞ்சிக்கிற அந்த வினைச்சொல்லோட என்ன செய்யணும் IES அந்த 3 எழுத்து சேர்க்கணும் இப்போ உதாரணம் குமார் டஸ் ஸ்டடி குமார் படிக்கிறவன்டா ஸ்டடின்ற கடைசி எழுத்து என்ன STUDY வையில் முடியுது வையில் முடிஞ்ச என்ன ரோல்ஸ் வையை இல்லாமல் செய்யணும் அழிச்சு போட்டு அதோட IES போட்டுவிடும் அப்போ அப்படி வரும் குமார் ஸ்டடீஸ்ன்னு வரும் STUDIES ஸ்டடீஸ்ன்றது வரும் ரைட் அப்போ எதுக்கு இஎஸ் போடணும் ஓவிலையும் எச்சிலையும் முடிஞ்சால் இஎஸ் வையில் முடிவடைஞ்சால் IES அப்போ டோட்டலாக இருக்கிறது 26 தான் நீங்கள் சார் அதில் ஓவிலையும் எச்சிலையும் முடிஞ்சால் என்ன செய்யணும் அந்த வினைச்சொல்லு இஎஸ் சேர்க்கணும் வையில் முடிவடைஞ்சால் IES சேர்க்கணும் வையில் இல்லாமல் செய்து போட்டு அப்போ மிச்சம் எத்தனை எழுத்து இருக்கும் 23 எழுத்து இருக்கும் ஏன்னா ஓவும் எச்சும் பையன் தான் 23 மிச்சம் 23 எந்த எழுத்துல அந்த வினைச்சொல்லு முடிஞ்சாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு எஸ்ஸை மட்டும் செய்துட்டா சரி உங்களோட வீட்டு யார் சமைக்கிறோன்றதை நீங்கள் சொன்னீங்க மதர் டஸ் குக்குன்னு சொன்னீங்க தானே குக்குன்ற கடைசி எழுத்து என்ன கே அப்போ டஸ்ஸையும் குக்கையும் சேர்க்க குக்கோட எஸ் போடுவது மதர் குக்ஸ் குமார் ஓடுகிறவன் குமார் டஸ் ரன் ரன்ன்ற கடைசி எழுத்து என் அப்போ எதுக்கு எஸ் போடுவார் குமார் ரன்ஸ் எது வரைக்கும் அவதானமாக இருக்கணும் OHY இந்த 3 எழுத்து வரைக்க அவதானம் இருக்கணும் OHயில் முடிஞ்ச IES இருக்கணும் வையில் முடிஞ்சால் வையை நிப்பாடி போட்டு IES இருக்கணும் ரைட் இதுதான் ரூல்ஸ் அப்போ இனிமேல் நீங்கள் சேர்த்து கிடைக்கலாம் இல்லை இன்னொரு விதிவில் கிடைக்க என்னடா இப்போ குமார் டஸ் பிளேண்டா பிளேன்ற கடைசி எழுத்து பாருங்க வையில் முடியுது அப்போ நீங்கள் இப்போ கேட்பீங்க இங்கேயும் வையை இல்லாமல் செய்து போட்டு IES சேர்க்க முடியாது இங்கே சேர்க்க இயலாது ஏனண்டா இன்னொரு செய்தி நீங்கள் அவதானிக்கணும் பிளே என்ற சொல்ல வையை நீக்கி விட்டால் கடைசியில் தான் என்ன இருக்கும் PLAYLO வையை நிப்பாட ஏலாம் முடியும்னு சொல்லும் பொவல்ஸில் முடிஞ்ச IES சேர்க்க இயலாது பொவல்ஸில் அப்படி முடியுதுண்டா அதுக்கு நீங்கள் சொல்லணும் அந்த பிளே இல்லாமல் செய்யக்கூடாது பிளே அப்படியே விட அதோட யூஸ் பண்ணிட்டு போகணும் குமார் பிளேஸ் நம்பர் வையை நீக்கி போட்டு அங்களவாகி பொவல்ஸ் இருந்தாண்டா வையை நீக்கக்கூடாது அப்படி யூஸ் பண்ணணும் இப்போ குமார் சொல்கிறேன்னா குமார் டஸ்ஸேன்னு சொல்லுவீங்க சே இந்த ஸ்பெல்லிங் என்ன SAY இங்கே வயிறு தாண்டி போடுவீங்க வையை இல்லாமல் வச்சு தான் IES செய்யக்கூடாது ஏன்னா வையை நீக்கினா ஏயில் இல்லை கடைசியில் அடுத்த எழுத்து இருக்குது பொவல்ஸில் முடியுது அப்போ இதுக்கு என்ன செய்யணும் நீக்கக்கூடாது வையை நீக்கக்கூடாது வையோ இருக்கத்தக்கதை இஷ்டப்படுது குமார் சைஸ் குமார் டஸ் என்ஜாய் குமார் மகள்றான் என்ஜாய் இந்த கடைசி எடுத்து வை அப்போ நீங்கள் அவசரப்பட்ட வையை இல்லாமல் IES போடக்கூடாது ஏன்னா வையை நீக்கி போட்டு பாருங்க அடுத்த லோவில் முடிஞ்சிருக்கு ஒவல்ஸ் ஒவல்ஸில் முடிஞ்சால் வையை நீக்கக்கூடாது வையை அப்படியே விட்டு பழமையாச்சு எஸ் போடுறது இதே மாதிரி நினைக்கணும் குமார் என்ஜாய்ஸ் நினைக்கிறதோ ரைட் அப்போ இப்போ உலகத்தில் வழக்கமாக ஒருத்தன் செய்கிற வேலைகளை அது மனிதர்களோ மிருகமோ செய்கிற வேலைகளை உங்களால் இங்கிலீஷ் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சேர்த்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ரணில் என்ன சொல்கிறார் ரணில் வாசிக்கிறவர் ரணில் டஸ் ரீடுன்னு சொல்லுங்கள் சேர்த்து சொல்ல முடியுங்களோ ரணில் ரீட்ஸ் அவ்வளோதான் குமார் உங்களோட விட்ட வாரவன் ஒன்று கேட்டா பார்த்து சொன்னீங்க குமார் வாரவன் குமார் டஸ் கம் இல்லைன்னா சேர்த்துக்கணும் குமார் ஹம்ஸ் அவ்வளோதான் இந்த காட்டுக்கால சிங்கம் போடுறது நீங்கள் காண்றீங்க சிங்கம் முதல்ல போகிறோன்னு கேட்டா நீங்கள் சிங்கம் போடுறது லயன் டஸ் கோ இல்லைன்னா லயன் கோஸ் அவ்வளோதான் உங்களோட வீட்டில் ஒவ்வொரு நாள் ஒரு கோழி காணாமல் போகுது யார் பிடிக்கிறேன்டா நீங்கள் சொன்னால் பாம்பு தான் பிடிக்கிறது வளமையாக ஸ்னேக் டஸ் கேட்ச் சரி சொல்ல போகிறீங்களோ கேட்சில் கடைசியில் தேய்ச்சிட முடியுது அப்போ ஸ்னேக் கேச்சஸ்ன்றார் பாம்பு தான் வளமையாக பிடிக்கிறது ரைட் அப்போ வழக்கமாக நடக்கிற வேலை உலகம் பூரா இப்போ இந்த வசனம் கேட்டால் நீங்கள் சொல்லாமல் இல்லையோ சொல்லலாம் 77 வகையான வசனங்கள் ஒரு வசனம் இப்போ கிளியர் வழக்கமாக ஒருத்தன் செய்கிற வீரர் யார் செய்தாலும் மிருகங்கள் செய்த என்ன மனிதர்கள் செய்த என்ன நீங்கள் சொல்லலாம் சரி இது வளமை என்றது தான் இந்த வசனம் வந்து வளமை என்றதான் உறுதிப்படுத்துறதுக்காண்டி இன்னும் சொல்கிற இந்த வசனத்தை நீங்கள் சேர்க்கலாம் அதை வந்து அட்வர்ப் பண்ணி சொல்கிறது இந்த இடத்துல நான் அதுக்கு சிக்னல் வேர்ட்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறது அதாவது ஒரு வசனம் சொல்லிக்கு இது வளமை தான் என்றதை
இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காண்டி அந்த வசனத்தில் மேலதிகமாக ஒரு சொல்ல சேர்க்கலாம். உதாரணத்துக்கு நீ கோயிலுக்கு போகிறேன்னு கேட்டால் என்ன பதில் வரும்? ஓ நான் போகிறேன், ஐ கோன்றான்னு சொல்கிறீங்க. நான் போகிறேன், ஐ கோ. ஒரு சொல்ல கூட சரி சொன்னால் இன்னும் உங்களுக்கு அது தெளிவாகும். வளமையாக போகிறான் இது யூஸ்வலி என்று சொல்லி சரி சொல்லுவோம். நீ கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் ஐ கோன்னு சொல்கிற விட ஐ யூஸ்வலி கோன்னு சொல்லுவேன். நான் வளமையாக போகிறேன், நகருக்கு என்ன வளங்க ஓவர் வளமையாக போகிறேன் இன்னும் தெளிவாக ஐ யூஸ்வலி கோ, அதை சரி சொல்லுவேன். இதே மாதிரி எப்பப்போ போகிறேன்றா சரி சொல்லலாம். நான் அடிக்கடி போகிறேன்னு சொல்ல போகிறீங்க. நான் போகிறேன்னு சொல்லுவீங்க. நீ கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஓ நான் போகிறேன்னா வளமையாக சொல்லுவீங்க. இப்படி சொல்லுங்க. நான் அடிக்கடி போகிறேன்னா அவர் அடுத்த கல்வி கேட்க மாட்டேன். எப்போ போகிறீங்க அதுக்கு என்ன சொல்லு? ஓஃபன் என்ன சொல்கிறோம்? ஓஃபன் அந்த அடிக்கடி அல்லது ஃப்ரீக்வென்ட்லின்னு சொல்கிறோம். அப்போ நீ கோயிலுக்கு போனேன்னு ஒரு ஆள் உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் அது தெளிவாக பேசணும். ஜெஸ் ஐ ஓஃபன் கோ. சிலவெல்லாம் கோயிலுக்கு போனீங்கட்டா அந்த சொல்ல பாவீங்க ஐ சம்டைம்ஸ் கோ. அரிதாகத்தான் போனேன் ஐ ரேலி கோ அப்படி சொல்லிப்பாங்க. எப்பொழுதுமே கோயிலுக்கு போனீங்களோ ஐ ஆல்வேஸ் கோ. அப்போ இந்த சொற்கள் சேர்த்து சொன்னீங்கண்டா அவருக்கு அந்த பதில் தெளிவாயிடும். திருப்பி அடுத்த கேள்வி கேட்க மாட்டேன். சரி, இந்த அட்வர்ப் அல்லது இந்த சிக்னல் வேர்ட்ஸ் எங்கே பாவிக்கணும் பசங்கன்றா வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு பாவிக்கும். ஐ கோண்டா நான் போடுறான், கோன்றதை நான் வினைச்சொல்லு. அப்போ வினைச்சொல்லுக்கு முன்னால் ஐ யூஸ்வலி கோன்னு சொல்லிக்கொள்ளும். இதுதான் கிராமட்டிக்கலாக கரெக்ட். ஆனால் பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னு கேட்டால் எல்லோரும் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, யூஸ்வலியே முன்னுக்கு பார்த்தாங்க, யூஸ்வலி ஐ கோன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா யூஸ்வலியே கடைசியாக கொண்டு சொல்லுவாங்க, ஐ கோ யூஸ்வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிராமட்டிக்கலாக சரி. எது வினைச்சொல்லுக்கு முன்னால் இந்த சொற்களை பயன்படுத்தணும். இது யூஸ்வலி, ஆல்வேஸ், ஓவன், ஃப்ரீக்வென்ட்லி, ரேலி, செல்டம், நார்மலி, ஜென்ரலி இப்படி நான் சொல்கிறேன் சேர்த்து காய்ச்சிங்கன்னு கேட்டால் உங்களோட பதில் தெளிவாயிடும். வளமையாச்சிருந்து தெளிவாயிடும். சரிதானே? அப்போ வடிவ யோசிங்க. உலகத்தில் 77 வகையான வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான வசனம் நீங்கள் அன்றைக்கு சுயமாக சொல்ல பழகிட்டீங்க. இது வளமையாச்சிற வேலைகள். அது நானாக இருக்கலாம், அவனாக இருக்கலாம். உலகத்தில் எந்த நபர் வளமையாச்சியாக இருந்தாலும், எந்த நாடு வளமையாச்சியாக இருந்தாலும், ஒரு காட்டுகள் எந்த மிருகம் ஒரு விலை வளமையாச்சியாக இருந்தாலும் நீங்கள் இங்கே சேர்த்து சொல்லலாம். என்ன சொல்லிக்கு என்ன செய்யணும்? ஒருமையை பயன்படுத்த அவதானிச்சிங்கன்னா சரி, அது முடிஞ்சது. இது ஒரு வகையான வசனம். என்ன வழக்கமாச்சிற வேலைகளை இன்றைக்கு நீங்கள் இங்கிலீஷ் சொல்ல பழகிட்டீங்க. இனி இதை இன்னொன்று கேள்வியாக மாற்றுறது, எதிர்மறையாக மாற்றுறது, கேள்வி சொல்லி போடுறன்றதை அடுத்ததை வீடியோவில் பார்க்கணும். அப்புறம் அடுத்த 2வது வகையான வசனத்தையும் படிக்கலாம்.